திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூர் பகுதியில் நேற்று முன்தினம் கார் ஒன்று செல்போன் கடைக்குள் புகுந்து விபத்து ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த நேரத்திலேயே செல்போன் கடையில் இருந்த மூதாட்டி மற்றும் அவரது மகன் ஆன லோகநாதன் என்பவர்கள் காவல் நிலையத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் கரைப்புதூர் கொங்கு ராஜேந்திரன் மற்றும் மதிமுக மாவட்ட பொருளாளர் ஆர் ரவி ஆகியோர் மீது இட விவகார முன்விரோதத்தில் தங்களை கொலை செய்ய கார் கடைக்குள் விட்டு விபத்து ஏற்படுத்தியதாக லோகநாதன் தரப்பில் அவர்கள் புகார் தெரிவித்ததை தொடர்ந்து போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து விட்டதாகவும் இதனால் தங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டு விட்டதாகவும் உடனடியாக வழக்கு பதிந்த FIR-ஐ ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தற்போது வாக்குவாதத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணையில் அவர் கூறியது முன்னுக்கு பின்னாக முரணாக உள்ளதாகவும் இதனால் வழக்கு பதிவு என்பதை ரத்து செய்யவும் காவல்துறைக்கு அதிகாரம் உள்ளதாகவும் தற்போது போலீசார் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக நான் இங்கே இல்லை, வெளியூர் சென்று விட்டேன். நேற்று இரவு 7 மணி அளவில் எனக்கு தொலைபேசியில் அழைப்பு வந்தது. என் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய சொல்லி அவர் புகார் அளித்ததாகவும் அதன் பெயரில் பல்லடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நான், தேவராஜ், சுப்பிரமணி உள்பட எங்கள் 4 பேர் மீதும் 3 வழக்குகளில் பல்லடம் குற்ற எண் 519/26 என்கின்ற எண்ணில் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு, என்னை போன்ற பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த பிரச்சனை மிகவும் மன அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. ஒரு சம்பவ இடத்தில் என்ன சம்பவம் நடந்ததோ அதற்கு நேர் எதிர்மாறாக கொலை முயற்சி வழக்காக மாற்ற முயற்சித்திருப்பதை கண்டித்து, கொலை முயற்சி எதுக்காக போட்டாங்க, நீங்க யாரு அந்த இடத்துல மக்கள் பிரச்சனை போய் நிக்கிறீங்க? நாங்க மக்கள் பிரதிநிதியா இருக்கிறோம். பொதுமக்கள் அழைப்பின் பேரில் நாங்க கடந்த 10 ஆண்டு காலம் ஒன்றிய கவுன்சிலரா இருக்கிற, மறுமலர்ச்சி திமுகவின் திருப்பூர் புறநகர் வடக்கு மாவட்ட பொருளாளரா இருக்கிற, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொதுமக்கள் இன்றல்ல நேற்றல்ல 20 ஆண்டு காலம் எங்களைத்தாலும் அந்த இடத்தில் அடுத்த 10 நிமிடத்தில் நான் இருப்பது வழக்கம். அதே முறையில் தான் நான் அந்த இடத்திற்கு சென்றிருந்தேன். அப்படி சென்ற இடத்திலும் நாம் அவரை எந்த தகாத வார்த்தையும் பேசாத போதும் கூட நான் உட்பட 3 மீது, என்னை உட்பட 3 மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய சொல்லி புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பதிந்தது முற்றிலும் தவறானது. என்னை போன்ற பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காவல்துறையினர் தீர விசாரிக்காமல் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை இப்பொழுது பலரும் காவல்துறை ஆய்வாளரிடம் வைத்தோம். அதே போல எங்கள் தரப்பிலும் நாங்களும் சம்பந்தப்பட்டவர் மீது புகார் அளிக்க இருக்கிறோம். அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டோம். பல்லடம் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் முழுமையாக இந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்துவிட்டோம். இதுல கொலை முயற்சிக்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்பதை தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறார். எனவே இந்த புகார் குறித்து, இந்த வழக்கு குறித்து இன்னும் 1 வார காலத்திற்குள் இந்த வழக்கை ரத்து செய்வது குறித்து முடிவெடுப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார். அதன் பேரில் நாங்கள் இப்போது கலைந்து செல்கிறோம். ஆல்ரெடி என்ன பிரச்சனைக்காக கொலை முயற்சி கொடுத்தாங்க, நீங்க எல்லாம் எதுக்கு இன்வால்வ் ஆகுறீங்க? அதோட விவரமே நாங்க விபத்துக்காகத்தான் உள்ள வர்றோம். நாங்க விபத்து சம்பந்தமா ஏற்கனவே கொலை முயற்சி கொடுக்க நோக்கம் அவருக்கு என்ன இருக்குது? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். கொலை முயற்சிக்கும் இந்த விபத்துக்கு சம்பந்தம் இல்ல. கொலை முயற்சி வழக்கு கொடுக்கறதுக்கு இந்த விபத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு விபத்து நடக்கிற இடத்துக்கு போறவங்க மேல எல்லாம் கொலை முயற்சி வழக்கு கொடுத்தா யாரும் இனிமேல் விபத்து நடந்த இடத்துக்கு போகவே அச்சப்படுவார்கள் என்பதைத்தான் நாங்க ஆய்வாளர்கிட்ட அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கேன். இது தவறான செயல்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி அவர் உங்க ஏரியா பகுதி மக்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவரு, நீங்க மக்கள் பிரதிநிதி தெரியும். அப்படி இருந்து உங்க மேல மட்டும் இதற்கு முன்பாக அவருக்கும் பக்கத்து வீட்டாருக்கும் இடப்பிரச்சனை இருந்து வந்திருக்கிறது. இதுல ஊர் பொதுமக்களாகிய நான், ராஜேந்திரன் உட்பட என்ன நியாயம் இருக்கிறதோ ஊர் பொதுமக்கள் நாங்கள் ஒரு 10 பேர் போய் அந்த நியாயத்தை சொன்னோம். அந்த நியாயத்தை சொன்னதிலே அவருக்கு உடன்பாடு இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. என் மேல் இருந்த கால் புரட்சி காலமா தான் இந்த கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். புகார் கொடுத்திருக்காங்க. இது முழுக்க பொய்யானது. இதை நான் சொல்ல வேண்டியதில்லை. காவல்துறை ஆய்வாளரே விசாரணை செய்து இது அவர் கொடுத்திருக்கிற புகார் தவறான என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதை வேற சொல்வதற்கு ஒண்ணும் இல்லை.